ஹாய் ஹலோ சிஸ்டம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ஹலோ சிஸ்டம்பர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் சரி, லைக் பண்ணுறவங்க, அப்புறம் மனசார கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மனசார நன்றி சொல்லிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க போகிறேன். ஸோ இன்னும் ஒரு 2 நாளைக்கு இது மாதிரி டாபிக் பேசிகிட்டே இருக்கலாம். அப்புறம் கண்டிப்பாக எப்படி நான் என்னோடய குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்றத அவங்க கூட சேர்ந்து நான் ட்ராவல் பண்ணுறேன், அதாவது ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கடையில் உட்காந்துருக்கனால கொஞ்சம் இறைச்சல் சத்தம் அதிகமாக இருக்கும், எதுவும் நினச்சிக்காதீங்க. பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு 0 to 0 வயசுலேருந்தே ஒருத்தவங்க நான் கரெக்டாக இருக்கும் போதேவும் உடனே நான் படித்த பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வியப்பத்தக்க விஷயம் தான். 0லேருந்து ஒரு 6 மாதம் குழந்தைக்கு, 5 வயசு குழந்தைக்கு, 3 மாதம் குழந்தைக்கு அப்படின்னு அவங்களே டீச் பண்ணி கார்ட்ஸு, ஃப்ளாஷ் கார்டு காமிச்சு லேர்ன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இது அது குழந்தைங்களும் கரெக்டாக அதை டச் பண்ணுதுங்க. ஒரு சில குழந்தைங்களால் முடியும், ஆனால் எல்லா குழந்தைங்களாலையும் முடியுமான்னு தெரியாது. இன்க்ளூடிங் என் குழந்தைங்களாம் நான் டீச் பண்ண டைம் இல்லை. அப்படி இந்த குழந்தைக்கு டீச் பண்ண நினச்சாலும் அதோட கான்சன்ட்ரேட் ஒரு நாள் 2 நாள் நம்ம சொல்லி பார்ப்போம், நம்மளுக்கும் பொறுமை இருக்காது. ப்ளஸ் அந்த குழந்தைங்கள் அந்த குழந்தைங்களாகவே இருக்காது. நம்ம அதை போட்டு எனக்கு என்னமோ அதை கம்பல் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருன்னு அது ஆனால் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டே எங்கிட்ட ஒரு பக்கம் விளையாடு ஏதாவது போல் எடுத்துக்கிட்டே இருக்குன்னு தோணும். அதை போய் நான் இங்கே பாரு என்னை பாரு எங்கள் ஆடப்பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் அந்த மாதிரி டீச் பண்ணுவேன். ஆனால் ஒரு சிலர் பண்ணுறாங்க. ஸோ மிடில் கிளாஸை பொறுத்த மட்டும் காலையில் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு பிள்ளைகளை சாயந்தரம் சாப்பாடு செஞ்சு போடுறதே பெரிய நம்மளுக்கு வேலையாக இருக்குது. ஏன்னா வேலைக்கு போயிட்டு குடும்பத்தையும் காமிச்சிக்கிறப்ப வீட்டில் இருக்கவங்களுக்கு இது சாத்தியமாகவும் மேக்ஸிமம் இருந்தாலும் எல்லா பிள்ளைகளும் அதே மாதிரி வருவாங்களா அப்படின்ற டவுட் தான். இதில் இல்லாட்டி ஆனால் ஏதோ இதில் அதில் ஆசை இருக்கும். இப்போ படிக்காட்டியும் கண்டிப்பாக எல்கேஜி யூகேஜி ஏதோ ஒரு கிளாஸ் செக்ஷனில் அது கண்டிப்பாக இந்த மாதிரி படிக்க தான் போகிறாங்க. ஸோ இந்த ஏஜில் இருக்க குழந்தைங்க இதுக்கு பின்னாடி இப்படியே இருப்பாங்களான்றது சந்தேகம் தான். ஆனால் பேசிக்கில் நம்ம கொண்டு வரதை மட்டும் வச்சு தான் நம்ம பிள்ளை க்ரோத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். அதை அப்படியே விட்டுறாமல் நம்மளுமே கண்டினியூவாக பேரண்ட்ஸுமே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுற ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறது, அதாவது வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக ஈவினிங் டியூஷன் அனுப்பிடுறாங்க, இல்லை பிள்ளைங்களாவே ஹோம்ஒர்க் செய்ய வச்சிடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைகளை என்னையை பொறுத்த மட்டும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. பிள்ளைகளை பொறுத்த மட்டும் பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு இதுதான். நான் எனக்குமே ஆரம்பத்தில் பிள்ளைகளை நல்லா படிக்கணும், எவ்வளோ எழுதணும், எவ்வளோ எல்லாத்தையும் சொல்லணும், எவ்வளோ எல்லாத்தையும் வைக்கணும் அப்படின்ட்டு பெரிய பிள்ளைலாம் போட்டு டப்புன்னு நானும் அடித்தவங்க தான், அடிக்காமலாம் வளர்க்கல நான். ஆனால் நான் அடுத்தடுத்து கற்றுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் எப்படி வழி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வந்துட்டோம்னா நம்ம சொல்கிறதுக்கு மேலே சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணுற காட்டும் பேரண்ட்ஸ் உங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள், கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன செய்யலான்றது யோசிங்க, பிள்ளைகளுக்கு எப்படி வழி கொண்டு வரலான்றதை எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 5 ரூபா ஒரு சின்ன இப்போ தான் நிறையா 5 ரூபாய் கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி நிறையா விற்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை என்கரேஜ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நம்மளால் முடிஞ்சது நம்ம என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். ஸோ அடிக்கடி மிட்டாய் வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்படியே அவங்க மிட்டாய் கேட்டு அடமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வேப்பலைச்சாறு, சுண்டவத்தல் இந்த மாதிரி இதெல்லாம் நான் வாங்கி தரேன்னா நீ எனக்காக இதை சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஹெல்த் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா, அப்படியே நம்ம கொண்டு போகணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் வளர்க்குறதுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி நீங்கள் வேப்பலைச்சாறு குடிப்பீங்களா? பேரண்ட்ஸ் நம்ம குடிக்கிறோமோ இல்லையா, நம்ம குடிச்சிருக்கோம். நம்மளுக்கு பேரண்ட்ஸ் குப்பமணி சாறு, வேப்பலைச்சாறு இதெல்லாம் கொடுத்து தான் வளர்த்துருப்பாங்க. பிள்ளைகளுக்கு அதே மாதிரி கொடுக்கலான்னா என் பிள்ளைகளுக்கு நான் இப்போ வரைக்கும் அதை கொடுத்துட்டு தான் இருக்கேன். கொடுக்காமல ஃபஸ்ட்டு கை வைத்தியம் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட போகிறது ஓடுறது எல்லாமே. ஸோ ஏதோ டாபிக் கொண்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைங்க நல்லதுக்கு தான் நான் நினச்சி பேசுகிறேன். அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ், அதாவது ஒரு இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் தான். தமிழை நல்லா எவ்வளோ பிள்ளை கற்றுக்கிறதோ அதே மாதிரி இங்கிலீஷே அதே அளவுக்கு கற்றுக்கிட்டா இப்போ காலகட்டத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு, நிறையா கோச்சிங் சென்டர் வந்திருக்கு, நிறைய இதுக்கெலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பேரண்ட்ஸ் சங்கடப்படாமல் கூச்சப்படாமல் நீங்களுமே பிள்ளைகிட்ட இங்கிலீஷில் பேசணும் ஆசைப்படுற பேரண்ட்ஸ் என் பிள்ளை நல்லா இங்கிலீஷில் பேசணும் அப்படின்ற அதுக்காண்டி போட்டு திணிக்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பேசுங்க பிள்ளைகிட்ட. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க. நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைகிட்ட, காலையில் எந்திரிக்கிறியா, கெடப் பண்ணுப்பா, எந்திரிப்பான்னு சொல்கிறோம். கெடப் பண்ணுப்பா, ப்ரஷ் பண்ணுப்பா. ஸோ அதுக்கு ப்ரஷ் டீத், பல்லு விளக்குன்னு சொல்கிறோம், ப்ரஷ் டீத் அப்படின்னு சொல்லுங்கள். அதுவே ஒவ்வொரு வார்த்தை அம்மா என்னமோ என்ன சொல்கிறாங்க புரியணும் பிள்ளைகளுக்கு. புரிஞ்சினாலே மறுபடியும் அம்மா மறுநாள் இதையும் சொல்கிறாங்க சரி அப்படின்ட்டு தெரியாத பிள்ளைகள் சொல்கிறேன். ஸோ இதுவே ப்ரைவேட்டில் இங்கிலீஷ் மீடியம் படிக்கச்சா ஒரு சில வார்த்தைகள் நல்லாவே கற்றுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் வீட்டில் கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க.
கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலுமே இப்போ நான் ஒரு சில டீச்சர்ஸ் நல்லாவே பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இருந்தாலும் அதை விட நம்ம பேரண்ட்ஸ் நம்மளும் சேர்ந்து கோச்சிங் கொடுத்தோம்னா பிள்ளைங்க இன்னும் பெஸ்ட்டாக வருவாங்க. ஸோ அதை தான் நான் வந்து உங்ககிட்ட வரலான்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக நான் கொண்டுட்டு வரேன். என் பிள்ளைகளுக்கு நான் டீச் பண்ணுற மாதிரி என்னென்ன சொல்லித்தரேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் என்னென்ன ஒரு என்னோடதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் குக்கிங் வீடியோ போட சொன்னீங்க. குக்கிங் வீடியோ நான் வந்து இதை போட்டுக்கிட்டுருக்கேன். கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்காக எடுத்து போடுறேன். தேங்க்யூ, நன்றி.